ஓகே, வெல்கம் டு நெக்ஸ்ட் லெவல் அகாடமி. இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல இருந்து ஒரு லீடர் எடுத்துட்டு வந்திருக்கேன். யாருன்னு பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். ஓகே, ரவீந்திரநாத் தாகூர் வந்து எப்போ பிறந்திருக்காருன்னா மே 7, 1861. ஓகே, மே 7, 1861 அன்னைக்கு பிறந்திருக்காரு. ஏசியாவிலே ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு 1913ல. இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் நோபல் பரிசு வாங்குறவர் சொல்றாங்க. அதுவும் கீதாஞ்சலி என்ற நாவலுக்காக வாங்கியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் காந்திக்கு இருக்காருல, காந்தியை சந்திக்கும் போது காந்திக்கு மகாத்மான்ற பட்டம் கொடுத்தவரே இந்த ரவீந்திரநாத் தாகூர் தான் அப்படின்னு வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். மகாத்மா காந்திக்கு மகாத்மா காந்தியா இருந்தவரை மகாத்மா அப்படின்ற பட்டம் கொடுத்தவர் வந்து ரவீந்திரநாத் தாகூர்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் 1915ல நைட்வுட் பட்டம் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் இதுக்கு வந்து நைட்வுட் அப்படின்ற பட்டத்தை வந்து கொடுக்குறாங்க. கிங் ஜார்ஜ் 5ஆம் கிங் ஜார்ஜ் வந்து அந்த பட்டத்தை வந்து கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் 1919ல ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்திருக்கும். ஜாலியன் வாலாபாக் அப்பாவி பொதுமக்களை வந்து சுட்டு கொண்டிருப்பாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதாக்காக இந்த நைட்வுட் பட்டத்தை வந்து கொடுத்திருப்பாரு பிரிட்டிஷ் கிட்டே. நைட்வுட் பட்டத்தை வந்து திருப்பி கொடுத்திருப்பாரு. நெக்ஸ்ட் விஸ்வபாரதி யூனிவர்சிட்டி 1921ல கல்கத்தால நிறுவியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் ராக்கி உற்சவம். ராக்கி இப்ப இருக்கு பாத்தீங்களா, ராக்கி பண்டிகை, அதை வந்து இவர் தான் வந்து அறிமுகப்படுத்தினார். இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக கையில ஒரு த்ரெட் கட்டுற முறையை அறிமுகம் செய்தவர் தான் இந்த ரவீந்திரநாத் தாகூர்னு சொல்றாங்க. 7th ஆகஸ்ட் 1941 கல்கத்தால இவர் வந்து இறந்திருக்காருன்னு சொல்றாங்க. இதே மாதிரி ரவீந்திரநாத் தாகூரோட ஐஎன்எம்மோட ஃபுல் நோட்ஸ் வேணும்னா நம்ம சேனல்ல ஃபுல் வீடியோ போடுவாங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 4 மூணுத்துக்குமே வீடியோ போட போறாங்க. ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.